வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள். அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. திரிபுராவில் மண் சரிவு, 22 பேர் பலி. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பிம்ஸ்டெக் மாநாடு ஒத்திவைப்பு. ஜனவரி முதல் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள உறுதி. பங்களாதேஷ் சகலத்துறை வீரர் ஷகிப் அல் கஷன் மீது கொலை குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை பாடசாலைகள் அனைத்து மீள ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2ஆம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி முடிவடைந்துள்ளதுடன் பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகிறார். அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு திரைசேரியில் அனுமதி பெற்று முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த நடவடிக்கையை முறையாக மேற்கொண்டு தற்போது அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கி இருக்கிறது. அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம். இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவா வடக்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். அதே நேரம் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் 2,400க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் திரிபுரா மாநிலத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 22 பேர் உயிரிழந்தனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக குறித்த பகுதியில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சுமார் 17 லட்சம் பேர் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக 8 மாவட்டங்களில் உள்ள 450 முகாம்களில் சுமார் 65,500 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபடுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமாகவிருந்த பிம்ஸ்டெக் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிம்ஸ்டெக் மாநாட்டில் இலங்கை, இந்தியா, மியான்மர், பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் பங்கு கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷ் அணியின் சகலத்துறை வீரர் ஷகிப் அல் கஷன் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் அவர் நாடு திரும்பினால் கைது செய்யப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷகிப் அல் கஷன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தவராவார். அண்மையில் பங்களாதேஷில் இடம்பெற்ற கலவரங்களை அடுத்து அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு தப்பியோடி இருந்தார். இந்த நிலையில் அந்த கலவரங்களில் சிக்கி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பலியானார்கள்.
அந்த கலவரத்தின் போது ரபிகுல் இஸ்லாம் என்பவரின் மகன் ரூபல் ஆகஸ்ட் 5ஆம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அது குறித்த வழக்கு ஒன்று அடாப்பூர் காவல் நிலையத்தில் விசாரணையில் உள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபர் இறப்பதற்கு முன் பல்வேறு பெயர்களை கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் சுமார் 156 நபர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் ஷகிப் அல் கஷன் பெயரும் இடம்பெற்றுள்ளது. மேலும் முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, பங்களாதேஷ் கிரிக்கெட் அமைப்பின் முன்னாள் தலைவர் நஜ்முல் கஷன் என பல முக்கிய நபர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. தற்போது 37 வயதாகும் ஷகிப் அல் கஷன் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் மூத்த வீரராக இருக்கிறார். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடியிருக்கும் நிலையில் ஷகிப் அல் கஷனும் பாகிஸ்தான் டெஸ்ட் தொடரில் முடிந்தவுடன் வேறு நாடுக்கு சென்று தலைமறைவாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மற்ற நாடுகள் அவருக்கு அடைக்கலம் கொடுக்காமல் இருக்கவே அவர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டு இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.